அஸ்ஸலாமு டெய்லி ஒரு ஸ்நாக்ஸ் எபிசோட் 2ல நாம இன்னைக்கு பார்க்க போறது தஹி பூரி தான் பார்க்க போறோம். 2 உருளைக்கிழங்கு எடுத்துட்டு அவிச்சிட்டு மசிச்சு வச்சிருக்கேன். தேவையான உப்பு, 1 டீஸ்பூன் அளவு காஷ்மீரி சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவு ஜீரகத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. எலுமிச்சை அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சிருக்கேன். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, நாட்டு சர்க்கரை, தேவையான உப்பு, 1 டீஸ்பூன் அளவு காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டு நல்லா கொதிக்க விட்டு புளி பேஸ்ட் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு கைப்பிடி மல்லிக்கீரை, 2 பச்சை மிளகா, 1 துண்டு இஞ்சி, 1 கைப்பிடி புதினா போட்டு தேவையான உப்பு, கொஞ்சமா லெமன் ஜூஸ் ஊத்தி கிரீன் சட்னிய ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. தேவையான தண்ணீர் ஊத்தி ரெடி பண்ணிக்கோங்க. நமக்கு கிரீன் சட்னி அண்ட் புளி சட்னி 2மே ரெடி ஆயிடுச்சு. 1 கப்பு தயிர்ல தேவையான உப்பு, 1 டீஸ்பூன் அளவு சர்க்கரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நல்லா கொதிக்கிற எண்ணெயில நம்ம பூரிய ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு இன்ஸ்டன்ட் பூரி தான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். வேணுங்கிற அளவு ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டு, நம்ம இப்போ பூரிய உடைச்சிட்டு ஒரு பிளேட்டில் வச்சுட்டு, நம்ம உருளைக்கிழங்கு மசிச்ச உருளைக்கிழங்கு வச்சுருக்கோம்ல, அதைய வச்சுட்டு பொடிசா வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், மல்லிக்கீரை கட் பண்ணி வச்சுருக்கேன், வெங்காயத்தை வச்சுட்டு, நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க க்ரீன் சட்னி, அப்புறம் புளி சட்னி ஒன்று ஒன்றா ஊற்றிட்டு, மேலே தயிர் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு அதுக்கு மேலே மறுபடியும் வெங்காயம், மல்லிக்கீரை போட்டுட்டு ஓமப்பொடி மேலே தூவிடுங்க. அதுக்கும் மேலே காரத்துக்கு கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுருங்க. பார்க்கவும் கலர்ஃபுல்லாக இருக்கும், டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்கும். சூப்பரான கடையில் வாங்கி சாப்பிட்ற தஹி பூரி நமக்கு வீட்லேயே ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.